வணக்கம் மிகன்மி நேயர்களுக்கு. கல்வி என்றதே கடவுளுக்கு நிகரான ஒன்று. இந்த கல்வியை புகற்ற ஆசிரியரை நடந்த ஒரு மோசமான செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். டியூஷன் கிளாஸுக்கு அந்த ஆசிரியரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு காரில் வச்சு நடந்த மோசமான சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்கின்றது. சந்தேகத்துக்கு இடமில்லாத கௌரவமான ஒரு ஆசிரியர். இவர்கிட்ட 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த கல்வியில் பின்னங்கி இருக்கிற பிள்ளைகளை இலக்கு வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லி அவர்களை தனியாக கிளாஸுக்கு வரவழைச்சிருக்கின்ற கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாணவர்களை உங்களை வீட்டில் கொண்டே விடுறேன்னு சொல்லி அன்பாக பேசி கார்லையும் ஏற்றி கொண்டு போயிருக்கின்றார். அதுக்கு பிறகு மாணவர்களுடன் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றார். குறித்த மாணவர்களிடம் அவர் கூறினது இந்த சம்பவம் தொடர்பாக உங்களோட வீடுகளில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாமை ஃபெயில் பண்ணிடுவேன், அதே போல் உங்களோட ஃபோட்டோஸை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி அவர்களை பல கோணத்தில் இந்த பிள்ளைகளை மிரட்டி இருக்கின்றார். இது இருந்துமே ஒரு குறித்த மாணவி ஒருவர் தைரியமாக முன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த மாணவியின் தந்தையும் குறித்த ஆசிரியருக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்ததன் காரணமாக போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்துதான் அந்த மாணவியை போலீசாக்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அந்த மாணவி நடந்த சம்பவத்தை விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்துமே குறித்த ஆசிரியரை கைது செய்த நிலையில அவர் பயன்படுத்தின அந்த சொகுசு கார் உட்பட அவற்றை போன்ல இருந்த பல வித்தியாசமான புகைப்படங்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வர மாணவர்களிடம் காதல் உறவுகளை ஏற்படுத்தி அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு கோணங்களில் பல்வேறு மாணவர்களை தகாத உறவில் ஈடுபடுத்தி இருக்கிறார். இவர் செய்த இந்த விஷயமானது கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் எல்லாருமே மிரள வைக்கிற மாதிரி இருந்திருக்கின்றது. பெற்றோரை கவனமாக இருங்க. உங்களோட பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்னத்துக்கு நீங்கள் அனுப்புகிற கிளாஸுகளுக்கு அனுப்புறதாக இருந்தாலுமே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு விட்டுட்டு திரும்ப நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க. மற்றவர்களை நம்பி பிள்ளைகளை இந்த காலத்தில் தனியாக அனுப்ப வேண்டாம். இது எல்லா பெற்றோருக்குமே விடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமாக அறிவித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பிகன்மி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இப்படியான தகவல் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தகவல் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி.